விடுமுறையால் நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் சுற்றுலாப் பயணிகள் வருகை அதிகரித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் மூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மூர்த்தி, விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் அனிதா. சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை மற்றும் நாளை திங்கட்கிழமை பக்ரீத் பண்டிகை உள்ளிட்ட தொடர் விடுமுறையால் நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். மும்பை, கேரளா, கர்நாடகா மற்றும் தமிழகத்தின் பிற பகுதிகளிலிருந்து வரும் சுற்றுலா பயணிகள் வேளாங்கண்ணிக்கு வருகை தந்து முதலில் ஆரோக்கிய மாதாவை தரிசனம் செய்கின்றனர். பின்னர் வழிநெடுகிலும் அமைந்துள்ள கடைகளில் பிடித்த கடல் சங்கு, சிப்பி, அலங்கார தோரணம் மற்றும் தொப்பி உள்ளிட்ட பொருட்களை வாங்கும் சுற்றுலா பயணிகள் காலை மற்றும் மாலை பொழுதில் அங்குள்ள கடலை கண்டு ரசிக்கின்றனர். மேலும் கோடைக்காலம் என்பதால் கடல் அலைகள் இல்லாமல் குளம் போல் காட்சியளிப்பதால் அங்குள்ள கடலில் இறங்கி குளித்தும், அதனைத் தொடர்ந்து வேளாங்கண்ணி பழைய மாதா கோவில், பார்க், கடற்கரை என எங்கு பார்த்தாலும் மக்கள் கூட்டம் அலைமோதுவதால் வியாபாரிகளும் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் குதூகலத்துடன் விடுமுறையை உற்சாகத்துடன் கொண்டாடி மகிழ்கின்றனர். இந்த ஆண்டு வேளாங்கண்ணியில் கட்டுக்கடங்காத சுற்றுலா பயணிகளின் வருகை காரணமாக தங்கும் விடுதிகள் அனைத்தும் நிரம்பி வழிகின்றன. மேலும் கடுமையான கூட்டம் காரணமாக வாகனங்கள் நீண்ட நேரம் காத்திருந்து அணிவகுத்து செல்வதால் பெரும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. வினிதா, விரிவான விவரங்களுக்கு நன்றி மூர்த்தி.